பிக் பாஸ் லைவ்ல பவித்ரா ஜாக்லின் மஞ்சுரிக்கிடையே ஒரு சின்ன வாக்குவாதம். அதுக்கப்புறம் பவித்ரா லெஃப்ட் அலோனா ஃபீல் ஆகிறாங்கன்ற மாதிரி சின்ன ஒரு முரண்பாடு இருக்குது. ஏன்னா அவங்க தனியாக இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம், அதுக்கு ஒரு டிபேட் நடந்துச்சு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் ஜாக்லின் மேலே கடுப்பாயிட்டு செருப்பை கொண்டு எரிஞ்ச தருணங்களாக நம்மளால் பார்க்க முடிச்சு. அது ஒரு ஃபன்னி வே தான், சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஃபன்னி வேல ஒரு தருணங்கள், தீபக் கொடுத்த அட்வைஸ்ன்ற மாதிரி நிறைய செக்மெண்ட் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பல பேர் பார்க்குறீங்க, லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் விஜய் விஷால் பயங்கரமாக பண்ணிட்டார் இல்லையா? ஸோ அதை பார்த்த உடனே ஜாக்லினுக்கு ஒரு புரிதல் வருது. என்னென்னா, இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் இது இம்பாசிபிள் தான். இந்த டாஸ்க், அந்த ஃபோன் கால் டாஸ்க்கு இம்பாசிபிள் தான். 95% பண்ண முடியாது, 5% முயற்சி பண்ணலாம் அப்படின்ற சதவீதம் தான் இருக்கும்போது ஜாக்லின் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகிறோம், நம்ம போயிட்டு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். எப்படின்னா, இதில் பாயிண்ட் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வில் பவரை செக் பண்ணோம், வில் பவர் போட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சரி கிட்ட கேட்குறேன், மஞ்சரி நீ போய் ஃபோன் எடுக்கிறியா, நான் வந்து போய் டாஸ்க் பண்ணுறேன்ற மாதிரி கேட்கும்போது மஞ்சரி நான் பண்ண முடியாது, நீ போய் பண்ணு, நான் எடுக்கிறேன், நீ போய் ஃபோன் எடு, நான் பண்ணுறேன்ற மாதிரி டிபேட் நடக்குது. ஒரு பக்கம் பவித்ரா வந்து மஞ்சரி கிட்ட கேட்டிருக்காங்க, மஞ்சரியும் சொல்ல இல்லை முடியாதுன்ற மாதிரி மஞ்சரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜாக்லின் என்ன பண்ணிருக்காங்க, விஜய் விஷால் கிட்ட போயிட்டு நீ போன் எடுறா, நான் பர்ஃபார்மன்ஸ் பண்றேன், எனக்கு கொஞ்சம் இதுவாக. ஆனால் விஜய் விஷால் இல்லை, டாஸ்க்கை பார்த்துட்டு தான் நான் கொடுப்பேன், இது பண்ணிலாம் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டான். இங்கே இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்க டைமில் எனக்கு மட்டும் யாருமே இருக்க மாட்டீங்க, என்னை மட்டும் தனியாக விட்டுறீங்க, எனக்கு யாராவது ஃபோன் எடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு பேசுகிறீங்களா, நீங்கள் மட்டும் டீல் போட்டால் எப்படின்ற மாதிரி பவித்ரா ஒரு வேலிட் கொஸ்டின் கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே அப்படியே வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுது. யார், மஞ்சுரி இதில். ஸோ இதில் மஞ்சுரி நீங்களும் அவங்கள டீல் போட்டால் நான் தான் இங்கே இதுவாக உட்காந்துட்டு இருக்கணுமான்னு கேட்கும்போது, இங்கே பாரு ஃபஸ்ட்டு எனக்கு அவகிட்ட கேட்கும்போது அவள் வேணான்னு தான் சொன்னான். ஜாக்லின் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கும்போது தரமாட்டேன்ட்டா, மஞ்சுரி கேட்டப்போது தரமாட்டேன்ட்டாங்க. ஜாக்லின் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு பாயிண்ட் மைனஸ் ஆனோம். இதுக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. என்னன்னா, திரும்ப உனக்கு அதே மாதிரி ஒரு டாஸ்க் வந்துருச்சு, திரும்ப ஒருத்தர் எலிமினேட் பண்ணணுன்ற மாதிரி டாஸ்க் வந்துருச்சு, நீ என்ன பண்ணுவேன், அப்போ உன் பாயிண்ட் மைனஸ் தானே ஆகும், அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போது நான் பண்ணிக்கிறேன், பிரச்சனை கிடையாது, நான் பண்ணிக்கிறேன்ற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மஞ்சுரிக்கு அந்த வாய்ப்பை நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நான் மைனஸ் ஆனாலும் பரவாயில்லன்றதை நான் மஞ்சுரிக்கு பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மஞ்சுரி கெஞ்சி கேட்டிருக்காங்க, ஜாக்லினும் ஓகே சொல்லிட்டாங்க. அதை பவித்ரா கேட்குறேன், எனக்கு யாருமே வரல, எனக்கு. அப்போ உடனே ஜாக்லின், நீ யாருக்காவது பண்றேன்னு சொன்னியா இப்போ வீணும் போது, எனக்கு யாருமே வரல, நான் எப்படி யாருக்காவது, நீ கேட்டியா முதல்ல, நீ கேட்காம எப்படி பவி சொல்லுவ அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போச்சு. அப்போ ரயன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான், ஒன்றும் இல்லை பவித்ரா, இங்கே பாரு, ஜாக்லினுக்கு அந்த கேம் விளையாடுறதுக்கு அவசியம் இல்லை. அவள் வந்து பாயிண்ட் மைனஸில் இருக்குது, 2 இருக்குது. அவள் மைனஸ் ஆனாலும் பரவாயில்ல, பாயிண்ட் வரலனாலும் பரவாயில்ல, அவளுக்கு விட்டு கொடுக்குறேன்னு முடிவு எடுத்துட்டா. அந்த முடிவில் தான் அவள் பண்ணுறா. அதனால தான் இது. நீ என்ன பண்ணுற, கேம் விளையாடணும்னு நினைக்கிற, அவுட் ஆனாலும் பரவாயில்ல நீ நினைக்கல, நீ அவுட் ஆனால் கேம் விட்டு வெளியே போயிடுவேன். ஆனால் அவள் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறா, அதுதான் அவள் கேமை கொடுக்குறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஓகேன்ற மாதிரி பவித்ரா கேட்டுக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க ஜாக்லின், நீ வந்து என்கிட்ட கேட்டிருந்தேன், நான் விட்டு சொல்லியிருப்பேன், நீ என்கிட்ட கேட்டியா பவி, நீ கேட்கவே இல்லை, கேட்டிருந்தேன் நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் இந்த பக்கம் பேசுகிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அப்படியே அங்கே கட் பண்ணால் அங்கே தீபக் வந்து முத்துக்குமரனுக்கு பயங்கரமான அட்வைஸ். டே முத்து, பேசுகிற ஒவ்வொருத்தர்கிட்ட நீ பேசுகிற விதம் ஒவ்வொன்றும் இருக்குது. நீ வந்து இப்போ நிறைய டென்ஷன் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் பேசிடுற, அதை மட்டும் நீ தவிர்த்து கண்ட்ரோல் பண்ணிடு. இப்போ நான் வந்து பவித்ரா கிட்ட பேசுகிற விதம், பவித்ரா டாஸ்க்லாம் பயங்கரமாக பண்ணுது, ஆனால் அந்த பொண்ணு வந்து பேசுகிற இடத்துல புரிஞ்சுக்கிற இடத்துல ரொம்ப லோவாக இருக்குது. அது புரிஞ்சுக்கிறது நம்ம கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ரீதியில் பேசணும், ஜாக்லின் கிட்ட ஒரு மாதிரி பேசணும், இது மஞ்சுரி கிட்ட ஒரு மாதிரி பேசணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீ நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமரன் கிளாஸ் எடுத்துட்டு திரும்ப முத்து வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி டிபேட் மாதிரி போக ஆரம்பிச்சது. திரும்ப முத்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார்ல, அதே மாதிரி போன பார்த்தியா இப்போ என்கிட்டயே பேசுகிற பார்த்தியா, இதுதான் நான் தவிர்த்துறேன்றேன். ஸ்ட்ரெயிட்டாக முடிச்சுட்டு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு இது பண்ணி திரும்ப எதுக்கு பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அடுத்து பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, எல்லாம் வீட்டுக்குள்ளே போங்கப்பான்ற மாதிரி வீட்டுக்குள்ளே அமுச்சு விட்றாரு. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஜாக்லின் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ரயன் மேட்டர் சொல்லிடுறேன். ரயன் போயிட்டு சௌந்தர்யா கிட்ட, ஜாக்லின் இந்த மாதிரி வந்து டிக்கெட் டு ஃபினாலையை விட அவன் மூமெண்ட்ஸ் முக்கியம், இது முக்கியம்னு சொல்கிறா, என்னது இதுன்ற மாதிரி ஒரு பக்கம் போட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட வந்து கேட்கும்போது, டே இந்த டாஸ்கில் 95% டாஸ்க்கை விளையாட முடியாதுடா, ஜெயிக்கிறது கஷ்டம், அந்த 5% தான் பாசிபிள் இருக்குது. அப்போ நான் அந்த 5% ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தானே முயற்சி பண்ணுறேன், எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணி பார்த்துட்டு போகலாம்ல. இட் இஸ் நாட் ஏ பாயிண்ட், இட் இஸ் அபவுட் ஏ ஸ்ட்ரென்த் அண்ட் எண்டூரன்ஸ், அப்படிதான்ற மாதிரி ஜாக்லின் சொன்னோடனே
உடனே ரயன் பாயிண்ட் பிடிச்சிக்கிறான். ஒவ்வொரு டாஸ்க்குக்கு ஒவ்வொரு விஷயம் இருக்குது. எப்படி ஒவ்வொரு டாஸ்க்குக்கு ஒவ்வொரு நபருக்கு ஏற்ற மாதிரி தான் டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸோட திட்டத்தை டீகோட் பண்ணுறான் ரயன். அதுதான்டா, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் சைலண்டாக உட்காந்துட்டு இருந்தா ரயன், நான் 4 பாயிண்ட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம் உன் டாஸ்க்லேயே. நான் எனக்கு போராடி நான் அந்த 3 பாயிண்ட் வந்தேன். அது நீ விட்டு கொடுக்க கணக்கில் விட நான் போராடி வாங்கின பாயிண்ட்ல தான் வருது. அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணுன்றது தான் நான் பிளான் பண்ணுறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்க டைமில் பக்கத்தில் மஞ்சுரியோட மைக்கு இது மாட்டல. உடனே பிக் பாஸ் சொல்ல உடனே இன்சார்ஜ் இருக்கார்ல, ஹவுஸ் இன்சார்ஜ் வரார். ராணுவ வந்தவொடனே பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறார். என்ன பனிஷ்மெண்ட்னும் போது, ஜாக்லின் நான் டான்ஸ் ஆடி பார்த்ததில்ல, நீ டான்ஸ் ஆடணும் போது கடுப்பாயிட்டாங்க ஜாக்லின். நீ சொல்கிற இஷ்டத்துக்குலாம் டான்ஸ் ஆட முடியாதுப்பா, டாஸ்க்கு வேற ஆனா கொடு. நீ டான்ஸ் ஆடுறத பார்க்கலாம், நான் ஏன் ஆடி காட்டணும்? நீ டான்ஸ் ஆடுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நீ நான் பார்க்கணுன்றதுக்காக நீ ஆடுறதெல்லாம் முடியாது, என்னால் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, முத்துக்குமரன் காலரை சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுவா நீ அப்படின்ற மாதிரி ராணுவ ஒரு விஷயத்த சொல்கிறான். எப்படி சண்டையை பிடிச்சி சண்டை போடுற நீ அப்படின்ற மாதிரி சொன்னவனே ஜாக்லின், சண்டை தானே கை வந்தக்கலை அதோ செஞ்சிடறேன், ஆனால் சட்டையெல்லாம் பிடிக்க மாட்டேன், சண்டை போடுறேன்ற மாதிரி ஜாக்லின் போயிட்டு டேரெக்டாக முத்துக்குமரனை போயிட்டு, டே முத்து நேற்று என்னை பற்றி என்ன சொன்ன நீ? சாரி இவன் ராணுவ வந்து என்ன உங்ககிட்ட என்ன சொன்னான்? அவன் வந்து ஏதோ ஒன்று நீ சொன்னன்ற மாதிரி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி முத்து கேட்டோன்னு முத்து டென்ஷன் ஆகிட்டார். கூப்பிடு அந்த ராணுவ பையனை கூப்பிடு. என்னடா ராணுவ என்ன பேசுனேன்? வர முடியாது முத்து, இப்பெல்லாம் பேச முடியாது முத்துன்ற மாதிரி அங்கே ராணுவ வராமல் அங்கே நின்றுட்டு இருக்கான். ஜாக்லின் கிட்ட பேசி கன்க்ளூஷன் எடுத்துன்னு வரணும்னு முயற்சி பண்ணுறாரு. இதுக்கு நடுவில் தீபக் வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு 2 பேர் தரப்பை பேசி ஒரு கன்க்ளூஷன் முடிஞ்சதுன்னா முடிச்சிருங்க, அதை எலாபரேட் பண்ணிடாதீங்க, பேசிக்கிட்டே இருக்காதீங்க, ஒரு கன்க்ளூஷன் வந்தவொடனே அவனோட பாயிண்ட் கேட்டு புரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி தீபக் வந்து ஒரு பயங்கரமான அட்வைசஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பார். இப்படி நடந்துட்டு இருக்க டைமில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முத்துக்குமரன் சீரியஸ் ஆகிற டைமில் ஜாக்லின் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஒரு வாட்டி சொல்கிறேன், தப்பு செஞ்சால் அது திருத்திங்க, மைக்கை போடுங்கன்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அங்கேருந்து அருண் எல்லாரும் அந்த ஒரு பிராங்கை பார்த்து சிரிச்ச உடனே முத்து செருப்பை கொண்டு ஒரு அடி படலை ஜாக்லின் மேலே. அது செருப்பு போது ஜாக்லின் அப்படியே வெளியே விட்டு பிராங்க் சக்ஸஸ் ஆயிடுச்சு. முத்து சீரியஸாகவே டென்ஷன் ஆகிட்டாரு. தீபக்லாம் வந்து பயங்கரமான கலை, என்னண்ணா பார்த்தியாண்ணா அப்படின்னும் போது, ஆமாம் அவன் பார்த்தவன் மூஞ்சிலே எல்லா ரியாக்ஷனும் தெரிஞ்சிச்சு, வேற மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி முத்து அந்த அளவுக்கு டென்ஷன் ஆன மொமெண்ட். அந்த பிராங்க்கும் வந்து பயங்கரமான செக்மெண்ட்டாக இருந்துச்சு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. இந்த பிராங்க் எல்லாருமே ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் பவித்ரா மட்டும் லெஃப்ட் இல்லைனா தனியாக ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அடுத்து ஜாக்லின் வந்து பவித்ரா கிட்ட பேசும்போது, ஏன் பவி நீ வந்து பார்க்கலாம்ல, இதெல்லாம் பண்ணலாம்ல அப்படின்னும் போது, நான் என்னன்னா பவித்ரா லெஃப்ட் லோனாக இருக்காங்களே, நாங்கள் அப்படி நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் அப்படி பண்ணல பவி, நீ வா பவின்னும் போது அங்கே டிபேட் ஸ்டார்ட் ஆயிடுது திரும்ப. என்னன்னா பவித்ரா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர் தாண்டி உங்கள் கூட பேசுறதுக்கு எனக்கு கனெக்டிவிட்டி ஆகலை, மஞ்சுரி மற்றும் ஜாக்லின் கூட பேசுறதே கனெக்ட் ஆகலை. எனக்கு என்ன தோணுதா, ஒரு இடத்துல நீ வந்த நாள்லேருந்து நீ பண்ணுற நீ யோசிக்கிற மாதிரி நான் இல்லை பவின்னு தான் சொல்கிறேன் நீ, ஆனால் அப்படி தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஜாக்லின், நீங்கள் என்னை பற்றி அதிகமாக பேசுவீங்களோன்ற ஒரு பயம் இருக்குன்னும் போது அங்கே டிபேட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிடுறாங்க, ஸோ எனக்கு தோணுது என் ஃபீலிங்ஸ் கூட தப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி லெஃப்ட் ஆலோனா உன்னை ஃபீல் பண்ண வைக்கல, அது இன்டென்ஷன்லாம் நடந்திருக்காது, தெரியாமல் நடந்திருக்குன்ற மாதிரி இங்கே டிஸ்கஷன் நடந்து ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன். பவித்ரா ரயன் தான் அந்த கன்க்ளூஷன் பண்ணேன். இங்கே பாரு, நான் ஃபேமிலி வீக்கில் நான் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நீ ஃபீல் பண்ணி வந்து கேட்டல, அப்போது தனியாக இருக்கான் ஒரு ஃபீல் பண்ணுறான், நீ வந்து பேசல, அதே மாதிரி தான் இப்போ நீ தனியாக இருக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் போயாச்சு, அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணி கேட்குறாங்க, அது வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து மஞ்சுரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. நானும் அப்படி தான், ஜாக்லின் வந்து என்கிட்ட சொன்னால் இது சாட்சினா இவங்களாம் வெளியே போனதுக்காக நான் தனியாக இருந்தேன், நீ ஃபீல் பண்ணியேன்னு என்னை கூப்பிடு நான் வந்து பேசுகிறேன்ற மாதிரி ஜாக்லின் சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவங்க டீம் கூட போய் உட்காந்துட்டு ஒரு 3 நாள் அவங்க கூட உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கும் லெஃப்ட் ஓல்னா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மிங்கிள் ஆக ஆரம்பிச்சேன் பவி. அதே மாதிரி நீயும் வந்து உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நீயும் எங்கள் கூட மிங்கிள் ஆக ஆரம்பிச்சா தான் வரும். ஒரு சைடு முயற்சி பண்ணுவோம், நீயும் முயற்சி பட்ட தானே வரும், ஒரே சைடு இருந்தால் எப்படின்ற மாதிரி கன்க்ளூஷன் நடக்க ஒரு பக்கம் ரயன் எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ளவர் பெட்டில் இவங்க 3 பேரை உட்கார வச்சுட்டு ஒரு சம்பவம் நடந்துட்டு இருந்தது. இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.